ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிஎம் கிஷான் 22வது தவணை ரூபாய் 2000 எப்போது வரவு, விவசாயிகள் காத்திருப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் 22வது தவணையாக வழங்கப்படும் ரூபாய் 2000 தொகையை நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். ஜனவரி மாதம் முடிந்தும் பிப்ரவரி மாதமும் நிறைவடைய உள்ள நிலையில் தவணை தொகை எப்போது வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஹோலி பண்டிகைக்கு முன் தொகை வழங்கப்படலாம் என்ற தகவல்கள் பரவி வருகிறதாலும் மத்திய அரசு இதுவரை அதிகாரப்பூர்வ தேதியை அறிவிக்கவில்லை. பிப்ரவரி 24ஆம் தேதி தொகை மாற்றப்படலாம் என்ற ஊகங்களும் வெளியாகி உள்ளன. இருப்பினும் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்பதால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை விவசாயிகள் காத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த திட்டத்தின் கீழ் தொகை தாமதமாகாமல் கிடைக்க பயனாளர்கள் தங்களது ஆவணங்கள் அனைத்தும் சரியாக அப்டேட் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இகேஒய்சி செயல்முறை முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். பெயர், கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி போன்ற விவரங்களில் பிழைகள் இருக்கக்கூடாது. சிறிய தொழில்நுட்ப பிழைகள் அல்லது சரிபார்ப்பு குறைபாடுகள் காரணமாக பலரின் தவணைகள் தாமதமாகும் நிலை ஏற்படுகிறது. தவணை நிலையை அறிய அதிகாரப்பூர்வ இணையதளமான pmkishan.gov.in தளத்தில் ஃபார்மர்ஸ் கார்னர் பகுதியில் உள்ள நவ் யுவர் ஸ்டேட்டஸ் விருப்பத்தின் மூலம் பதிவு எண் மற்றும் ஓடிபி பயன்படுத்தி எளிதாக சரிபார்க்கலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்பி தவறான தகவல்களை தவிர்த்து செயல்படுவது விவசாயிகளுக்கு முக்கியம். ஸோ கண்டிப்பாக விவசாயிகளுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2000 எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக மத்திய அரசு 2000 வரவு வைக்க போகிறாங்களா இல்லை 10,000 வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறது பணம் வந்த பிறகு தான் தெரியும். ஏன்னா எலெக்ஷன் நெருங்குது. ஸோ ஏன்னா மாநில அரசு 1000 போடுறதுக்கு பதிலாக 5000 போட்டு விட்டாங்க. அதே மாதிரி மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக விவசாயிகளுக்கு இது நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.